இருந்துருக்கணும். காலைல கோவில் போகணும். புரியல என்ன போட்டிருக்காங்க. சுரேஷுங்கிற ஐடி எல்லாமே இப்படிதான் பேசுமா? எச்சக்கலை நாய்ங்களை. சுடுதண்ணியில் குளிக்கலாம், பச்சை தண்ணியில் குளிக்கலாம். டன் பாடல் இது. நீ இருக்கிறியே ஓலை கொட்டாயா, சும்மா நடக்கிறிய தவளை கொட்டாயா, மச்சாவா மச்சாவா இருக்கிறியே பஞ்சு முட்டாயா, யோ பஞ்சு முட்டாயா. பயமா இருக்கு. ஏன் பயமா இருக்கு? என்ன பயம்? சுரேஷ் ஹாய்டா. தப்பா பேசிவிட்டு அப்புறம் என்னடா ஹாய் சொல்ற? மில்க் வெரி நைஸ். எங்க இருக்கு மில்க்கு? ஃப்ரிட்ஜில் இருக்கு. சரி, அது நான் இல்லை, பிரியா சார். தூக்கம் வர மாட்டேதா? போயிட்டு கண்ணை மூடிட்டு இப்படியே படுத்துக்க. லைட் ஆஃப் பண்ணிக்க. கொலை கதை சாத்து தானா தூக்கம். சரி படு, நான் சாத்தே. 5 மணிக்கு கோயிலுக்கு போகணும், அதனால தான் நேரத்தில் படுக்க சொல்கிறேன். தூக்கத்தில் எழுந்திருக்க முடியாது. கோயில் இந்த ஃபேன் சவுண்டில் வர கோயிலில் அங்கே ரேடியோ ஓடுறது கூட கேட்காது. கோவிலுக்கு 5 மணிக்கு போகணுமா? சூப்பர் ஆண்டி. எம்மாடி. சரி சரி, சூப்பர் ஆண்டியெல்லாம் இருக்கும். யாராங்க சாப்பிட்டாங்களா? உன்னை பார்க்கவே வேண்டும் என்று நினைத்துட்டா இன்றைக்கு தாண்டா நிம்மதி. அப்படியா? ரொம்ப நன்றிப்பா. உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு எப்பொழுதும் உண்டு. நல்லா இருக்கேன் நான். எனக்கு ஒன்றும் இல்லை, உடம்புக்கு நல்லா இருக்கேன். உடம்பு ஒரு பிரச்சனை இல்லை. இனியே இரவு வணக்கம். நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன். நீங்கள் அனைவரும் நலமா? எல்லாரும் நல்லா இருக்கோம்மா. கேசவன், நீங்கள் நல்லா இருக்கீங்களா? தமிழ் ஹாய். படிக்க ஹாய். நீங்கள் சூப்பர். என்ன இவ்வளோ அடி? எத்தனை இதயத்தை தொலைத்து விட்டேன். இந்த இடம் அது வைத்த இடம், அந்த இடத்தை மறந்து விட்டேன். உங்கள் முகம் அழகா இருக்கு. இரவு வணக்கங்கள். சாப்பிட்டோம்மா. நீங்கள் சாப்பிட்டீங்களா? எங்கள் வீட்டில் சாம்பார்மா. சாப்பிட்டோம். உனக்கு தூக்கம் வருதா? ஒன்று ஏண்டா உங்கள் வீட்டில் அம்மா இருக்காங்கல்லடா, இந்த மெசேஜ் இங்கே போடுறத விட அம்மாட்ட போய் போடு போ. உங்கள் அம்மாட்ட போய் போடு போ. இல்லைன்னா தங்கச்சி இருந்தால் போய் போட விடு. இனிமேல் உனக்கு ஒன்றும் உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு எப்பொழுதும் இருக்குது. அதனால் எனக்கு எப்பொழுதும் ஏதாவது நான் எல்லாமே உடம்புல வந்துட்டு எல்லாமே டெஸ்ட் பண்ணிட்டேன். உடம்புக்குள்ளே ஒன்றும் இல்லை. ஃபுல்லாகவே நான் செக்கப் பண்ணிட்டேன். உடம்பு ஒன்றுமே இல்லை, நார்மலாக நல்லா தான் உடம்பு இருக்குது. ஹாய். உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களை பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. வந்து காலில் விழுந்து ஒரு ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். உங்களுடைய ஆசீர்வாதம். நான் யாரோ நீங்கள் யாரோ, எனக்காக அவ்வளோ பாடுபட்டுட்டு அவ்வளோ ப்ரேர் பண்ணீங்க. மெம்பர்ஷிப்பில் என்ன புரியல?